வரும்பொழுது நிறைய பேர் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து அந்த ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசை தான் இருக்கும். டிசைர் வந்து வேற. பட் ரியலா அவங்களுக்குள்ள அந்த அர்ஜ் அதுக்கான குவாலிட்டீஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஆனா என்ஹான்ஸ் பண்ணா முடியும். அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணாமே போயிட்டு பார்த்தீங்கன்னா, 10,00,000 போடுவாங்க, 1,00,00,000 போடுவாங்க, படுத்துக்கும் பிசினஸ். உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா 100 பேர் ஹோட்டல் வைப்பாங்க. ஆனா 10 பேர் தான் ஜெயிப்பாங்க. 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கடைய கைமாத்தி விட்டு போவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட ஸ்ட்ரெங்த்ல அத ஆப்பரேட் பண்ணாதது. 2வது ஏற்கனவே வேற ஒரு பிசினஸ்ல இருப்பாங்க. 2வதுலயும் பண்ணி பணம் பண்ணலாம்னு நெனைப்பாங்க. ஆனா, இதுல வந்து கரெக்ட்டா ஸ்கில் மேப்பிங் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களால 2யும் பண்ண முடியும். அதுக்காக அவங்க டைம் டிவோட் பண்ண முடியுமா? அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? கிவ் அப் பண்ற பர்சனாலிட்டியா? அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து நாம வந்து டெரான்னு ஒரு டூல் வச்சிருக்கோம். திறன், எம்ப்ளாயபிலிட்டி, ரிஸ்க் அசஸ்மென்ட்ன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து சைக்கோமெட்ரிக் ஸ்கேல் தான். அது பண்ணும்பொழுதே அவங்களுக்கு சொல்லிடணும். நீங்க தாராளமா பிசினஸ் பண்ணலாம். பிசினஸ் பக்கமே வராதீங்க. பணத்த